ஸோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் ரெண்டுக்கு வந்தாச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த இன்க்ரிமெண்டலுக்கு டயத்தில் ஒரு விஷயம் பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி 7 to 8% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப் டு 15 years யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அண்ட் மினிமம் 500 யூ கேன் ஸ்டார்ட். அப் டு 1.5 lakh யூ கேன் இன்வெஸ்ட். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் பிறந்த குழந்தை, அதாவது ஒரு ஒரு 5 வயசுக்கு அப்புறம் யார் வேணால் போடலாம், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் லிமிட் கிடையாது. அப் டு 15 years யூ ஹேவ் டு இன்வெஸ்ட். ஒரு லோ ரிஸ்க் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த அக்கௌண்ட்டோட ஆப் நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுருப்பீங்களா? ஸோ அந்த மொபைல்லே போயிட்டு அது இருக்கான்னு பாருங்கள், பிபிஎஃப்னு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதில் தான் உங்கள் சேலரி வருதுன்னா உடனே ஒன்று பண்ணுங்கள், அப்படி மேண்டடேட்டரியாக கொடுத்துருங்க. அதாவது இந்த டேட்டில், அதாவது இந்த நம்ம ஒரு டேட் வச்சுருப்போம்ல, டியூ கட்டுறதுக்கு ஒரு டேட் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டேட்டை கொடுத்துட்டு அந்த 500க்கு என்ன டேட்டில் உங்களால் வந்து அதுக்கு வந்து பே பண்ண முடியுமோ அதை அப்படியே மேண்டடேட்டரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக சேலரி வரும்போது அந்த டேட்டில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ என்ன நான் பார்த்தீங்கன்னா ஐசிசியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சேஃப் அண்ட் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ உங்களோட குழந்தைக்கு நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொன்று, என்னடா இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் பயங்கரமாக பேசுகிறானே அப்படின்னு நினச்சிட்டு இவன் நல்லா ஏர்ன் பண்ணியிருப்பானே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்னோட நிலமை எப்படின்னா, கண் கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்களா, ஸோ அது மாதிரி தான் என்னோட நிலமை. என் லைஃப்பில் எப்படின்னா அப்படியே தொடர்ந்து கடன் வாங்குற மாதிரி, அதாவது லோன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. வெளியே போய் கடன் வாங்குறதுல பேங்க்கில் லோன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ஸோ ஒரு லோன் முடிகிறப்ப அப்போ தான் பெருமூச்சு விடுவேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு லோன் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அது சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சது. என்னோடய ஃபினான்ஷியல் நாலேஜும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இப்போயே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பிபிஎஃப்பில் 500 இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அடுத்த இயர் நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப் அப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மெச்சூரிட்டி டேட் வரும்போது அதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். 7 to 8% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன்